நம்முடைய யூடியூப் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் பலவாறாக இந்த மருத்துவத்தினுடைய பல விளிம்புகளை, பல தரவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். இதை அன்னை தமிழில் பகிர்ந்து கொண்ட பின் நீங்கள் எங்களுடைய இந்த தமிழ் மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே நான் ஆங்கிலத்தில் என்னுடைய மருத்துவ தோழர்களுக்கு பேசிய ஒரு தலைப்பை உங்களுடன் மேலெழுந்த வாரியாக தமிழில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். குடல் அழற்சி, அதாவது GERD, அதாவது இரைப்பில் இருந்து மேல் நோக்கி சென்று அந்த அமில நீர் நெஞ்சையும் அந்த உணவு பையும் இணைக்கிற இடத்திலே புண்ணாக்குதல். இதுக்கு பேர் GERD பேர், மேல் எழுச்சி குழல் அழற்சி என்று பெயர். இது அதுதான் நம்ம நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவோம், புளியாப்பம்னு சொல்லுவோம், பித்த வாந்தின்னு சொல்லுவோம், மார் வலின்னு சொல்லுவோம். எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை அடிப்படையில் உருவாகக்கூடிய பலவிதமான நோயின் அறிகுறிகள் தான். அது GERD நீங்க பழக்கப்படுத்தீங்க சொல் வழக்கில், அது ஒன்றும் தவறில்லை. மேல் குழல் எழுச்சி அழற்சி, குடலிலிருந்து அந்த பித்த நீர் மேலெழுந்து வந்து அந்த உணவு குழாயை தொந்தரவு செய்து உணவு குழாய் புண்ணாக்குவது தான் GERD. இதை நான் எல்லை தாண்டிய ஒரு தீவிரவாதம் என்று, கிராஸ் பார்டர் டெரரிசம் என்று நான் சொல்வதற்கு நான் முனைகிறேன். காரணம், குடலினுடைய அமைப்பு, குடலினுடைய தன்மை, குடலில் இருக்கிற திசுக்கள் எல்லாம் வேறு வேறு. ஆனால் அதற்கு ஜஸ்ட் மேலே இருக்கிற, அது சிறிது மேலே இருக்கிற உணவுக்குடைய தன்மை, உணவுக்குடைய செயல்பாடு, அதில் இருக்கக்கூடிய திசுக்கள் தன்மையை வேறு வேறு. இதை அடிப்படையாக வைத்துத்தான் வியாதிகளும் வருகிறது, அதற்கான மருந்துகளும் சொல்லப்படுகிறது. எல்லாமே ஒரு மேல் தோல் என்றாலும் இது கேஸ்ட்ரிக் மியூகோசா, கேஸ்ட்ரிக் எபித்தீலியல் செல்ஸ், அது ஒரு சாதாரண ஸ்குவாமஸ் செல்ஸ். இதனுடைய அசிடிட்டி இந்த எல்லையை தாண்டி மேலே செல்கிற போது அதை தாங்குகிற சக்தி அந்த உணவுக்குள் இருக்கிற திசுக்களுக்கு இல்லை. அதனால் அது அதிகமாக பாதிக்கப்பட்டு அது எரிச்சல், வலி, மார்பு அழுத்தம், மார்பு வலி போன்ற பிரச்சனைகளை அது சந்திக்கிறது. இந்த குடலினுடைய ஆசிடினுடைய தன்மை என்னவென்றால், குடல் மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு திக்கான ஒரு தசை சுவர், அது ஒரு கலன், அது தாங்கும். அதில் இருக்கிற ஆசிட் பலவிதமான படிகளை செய்கிறது. ஒன்று, நாம் சாப்பிடுகிற சிறுவையில் சொல்லுவோம், கல்லும் ஜீரணிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது சொல்லுவாங்களே, கல்லையும் அவன் கரையக்கூடிய, அந்த மாதிரி அந்த கடினமான பொருளை கூட ஜீரணிக்கக்கூடிய சக்தி அந்த குடல் இருக்கிற ஆசிடுக்கு உண்டு. குடலில் ஆசிட் மட்டுமா இருக்கிறது, பல ஜீரண ஊக்கிகள், என்சைம் இருக்கிறது, ஹிஸ்டமின் சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி இருக்கிறது, அஸ்டில் கோலின் இருக்கிறது, கேஸ்டின் இருக்கிறது. இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்ந்து உருட்டி பரட்டி முறுக்கி பலவாறு நம்ம கான்கிரீட் போடுறப்போ ஒரு பெரிய பேரல்ல 4 பக்கமா சுத்துத, அந்த மாதிரி குடலில் போகிற ஆகாரம் பலவாறு உருட்டப்பட்டு திரட்டப்பட்டு அதனுள் இந்த கான்கிரீட்டோட நம்ம தண்ணீர் சேர்க்கிற மாதிரி குடலுக்கு ஆசிட் சேர்ந்து மொத்தம் ஒன்றாக்கி அது இருக்கிற சத்துக்கள் பிரிக்கப்பட்டு, எப்படி தப்பால் பட்டுவாடா பிரிக்கப்பட்டு ஒரு ஊருக்கு போகுது, அந்த மாதிரி ரத்தத்துக்கு அது B12 செலுத்தியும், கீழே இருக்கிற குடலுக்கு மீதி இருக்கிற சக்கையை செலுத்தியும், தண்ணீரை பல வேற ரூபத்தில் செலுத்தியும் இந்த குடல் மிக முக்கியமான ஒரு மையமாக, சக்தி உருவாக்குற மையமாக இருக்கிறது. இதற்கு துணை புரிவதற்குத்தான் அது பக்கத்தில் இருக்கிற கல்லீரல் இருக்கிறது. அதிலிருந்து வெளிப்படுகிற அந்த பித்த நீர் நம் உணவிலே இருக்கிற எல்லா விதமான எண்ணெய் சத்துக்களையும் கொழுப்பு சத்துக்களையும் கரைக்கிறது. இது இதனுடைய இயற்கையான ஒரு பணியாகும். இதில் சில அழுத்தம் ஏற்பட்டு, உதாரணமாக பிரெக்னன்சி, கர்ப்பிணி பெண்கள், உதாரணமாக அதிகமான எடை உள்ளவர்கள், உதாரணமாக பல வலி நிவாரணி மாத்திரை சாப்பிடுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த குடலினுடைய அந்த உள்தன்மை,
குடலுடைய ஜவ்வுத்தன்மை மாறுபடுகிறது. அப்பொழுது அதில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அது அதனுடைய தன்னகத்தே வைத்திருக்கின்ற அந்த உணவுப் பொருளை மேல் நோக்கி தள்ளுகிறது. அப்பொழுது அதனுடைய சிதறல், அவருடைய அலை வீச்சு அந்த உணவு கோளுக்கும் பட்டு விடுகிறது. அதை தாங்குகிற சக்தி அந்த உணவு கோளுக்கு இல்லை என்பதனால் அங்கு வலி, வேதனை, மார்பழுத்தம், ஆகாரம் முழுங்க கஷ்டம் இப்படி ஏற்படுறது. இன்னும் வேகமாக அந்த அந்த அமில உணவு கலந்த உணவு மேலே செல்கிற போது வாயில் பட்டு வாயில் ஒரு சொல்ல முடியாத ஒரு அருவருப்பான ஒரு வாடையை தருகிறது. அது அந்த நம்முடைய அதில் உணவுடைய டேஸ்ட் என்று சொல்லக்கூடிய சுவையை மாற்றுகிறது. பாருங்கள், குடலில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் வாய் வரை செல்லுகிறது. பல்லில் ஒரு சிலருக்கு நிரந்தரமாக கரை, அது எந்த பேஸ்டாலும் போகாது. அதுக்கு காரணம் குடலிலிருந்து வெளிவந்துகிற ஆசிடால் பல் பாதிக்கப்படுகிறது. இன்னும் அந்த ஆசிட் தப்பித்தவறி அந்த மூச்சு கோளுக்குள் சிதறிவிட்டால் அவருக்கு தாங்க முடியாத ஒரு இருமல் ஏற்படுகிறது. ஒன்று சொல்ல நான் விளைகிறேன், படுக்கிற வரை இருமல் இல்லாதவர்கள் படுத்த பின் இருமல் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த GERD என்று சொல்லக்கூடிய இந்த குடல் எழுச்சி அழற்சி இருக்கிறது என்று பொருள். அவர்களுக்கு எப்போதும் சாதாரணமாக தரப்படுகிற மாமூலாக தரப்படுகிற இரும்பு மருந்தோ மாமூலாக தரப்படுகிற ஆன்டிபயோட்டிக்கோ அதை நெருங்க கூட முடியாது. இத்தகையவர்களை கண்டு ஆராய்ந்து அடையாளம் கண்டு இவர்களுக்கு நீங்கள் ஆசிடை குறைக்கக்கூடிய மருந்தை தந்தால் ஒழிய இந்த இருமல் நிற்காது. அந்த இருமல் அடுத்த லெவலுக்கு சென்று நுரையீரல் பாதிக்கப்பட்டு நுரையீரல் சுருக்கம் ஏற்படுகிறது, ஏன் ஆஸ்மா கூட ஏற்படுகிறது. ஆக குடலை பாதுகாப்பதால் அந்த குடல் மண்டலம் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை, அதை சுற்றி இருக்கிற இரைப்பையும் பாதிக்கப்படும். அடுத்த ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த குடல் அழுத்தம் இருதயத்தையும் பாதிக்கிறது. நான் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட் சொல்வது போல ஆகார உணவு இரவிலே லேட்டாக சாப்பிடுவது, 10-12 மணிக்கு சாப்பிடுவது, அதுவும் ஹெவி மீல்ஸ் சாப்பிடுவது, சாப்பிட்ட உடனே படுத்து விடுவது, இதை விட ஒரு கொடுமையான செயல் இருக்கவே முடியாது. காரணம், அந்த உணவுக்கும் படுக்கைக்கும் 3 மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த குடல் இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் கீழ்குடலுக்கு சென்று அந்த ஸ்டமக் ஃப்ரீயா இருக்க வேண்டும். நம்முங்கள் படுக்கிற போது குடல் மார்பும் லேசாக காலியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இருதயம், மேலே இருக்கிற இருதயம் இயல்பாக நல்ல முழு திறனுடன் செயல்பட முடியும். அங்கே கேஸ் எப்போதும் தேங்கிக் கொண்டிருந்தால் அது இருதயத்தை பிரஸ் செய்ய வாய்ப்பு உள்ளது. அது மேலும் மேலும் அதை அழுத்தி இருதய செயலிழப்பு வரை சென்றுவிடும். இதை நாம் அனுபவித்திருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். படுத்த போது நன்றாக இருந்தார், காலையில் போன போது அவர் இறந்து விட்டார் என்று சொல்கிற அத்தகைய நோயாளிகள் 100-90 பேர் இப்படி பின்னிரவிலே சாப்பிட்ட உடனே தூங்குபவராக இருக்கிறார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறார். எனவே உணவிலே 3 விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். என்ன சாப்பிடுகிறோம், எவ்வளவு சாப்பிடுகிறோம், எப்பொழுது சாப்பிடுகிறோம், வாட் டு ஈட், how we eat, when we eat, all the 3 factors should be definitely taken care of. 3 அம்சங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். லைட் ஃபுட், நைட் ஃபுட் should be very light food. என்ன ஆகிவிட போகிறது ஒரு வேளை சாப்பிடாமல்? ஏதோ உலகமே அன்றோடு முடிந்து வருவது போது இருக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டி கொள்கிறார்கள். இது ஒரு பரிதாபமான விஷயம் என்னவென்றால், மிகவும் முன் சமுதாயம், மேலோக்கிய சமுதாயம் வாழக்கூடிய அண்ணா நடையாரில் 24 மணி நேரம் ஓட்டக்காரன் தவிர இரவு உணவு விடுதிகள் இருக்கிறது. இதெல்லாம் நிச்சயமாக விஞ்ஞான ரீதியாக தடை செய்ய வேண்டும். அத்தகைய பழக்கத்தை நாம் ஊக்குவிக்க கூடாது. குழந்தை பருவத்திலிருந்து இத்தகைய பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் உணவிலே நல்ல சத்தான உணவு, நீர் அதிகமாக கலந்த உணவு, காரம் மசாலா எண்ணெய் இல்லாத உணவு, காய்கறிகள் சேர்ந்த உணவு, இதை மேற்கொண்டால் குடலுடைய வாழ்நாள் அதிகமாக இருக்கும், நம்முடைய வாழ்நாளும் அதிகமாக இருக்கும். எனவே நம்முடைய அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் சாப்பிடுகிற ஒவ்வொரு பருக்கையும் உங்களுக்கு சக்தி மட்டும் தராது, அது மிகின் நோயை தரும். மிகினும் குறையும் நோய் தரும் என்று சொன்னான வள்ளுவன் எதற்கு பொருந்துகிறதோ இல்லையோ உணவு பழக்கத்துக்கு பொருந்துகிறது. எனவே என்னுடைய உரையை உங்களுடைய ஊக்க முறையாக எடுத்து சாப்பிடுகிற உணவிலும், சாப்பிடுகிற அளவிலும், சாப்பிடுகிற நேரத்திலும் நீங்கள் நிச்சயமாக கவனம் செலுத்தி மேலான ஒரு நலவாழ்வை பெற்று வாழ்வாங்கு வாழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.